ஹாய், வெல்கம் பேக் டு மாஸ் முருகலா மீடியா. நான் உங்கள் முருகலா. இன்னைக்கு நம்ம சென்னைக்கு பக்கத்துல இருக்க குரு தட்சிணாமூர்த்தி கோயிலை தான் பார்க்க போறோம். சென்னைக்கு பக்கத்துலன்னு சொல்ல முடியாது. சென்னையில இருந்து 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல காஞ்சிபுரம் தாண்டி கோவிந்தவாடி அப்படின்ற ஊர்ல இந்த கோவில் இருக்கு. குரு பகவான் என்னும் தட்சிணாமூர்த்தி சிவபெருமானின் ஒரு அம்சமாவார். இவர் ஞானத்தை போதிப்பவர். இப்ப நம்ம காஞ்சிபுரம் பைபாஸ் ரோட தாண்டி போயிட்டு இருக்கோம். இது அரக்கோணம் திருத்தணி போற ரோடு. இங்க வெள்ளாக்கேட் ஒண்ணு வரும், அங்க இருந்து ரைட் எடுக்கணும். குரு பகவான் கோயில் போறதுக்கு காஞ்சிபுரம் டு அரக்கோணம் ரோட்ல போயிட்டு இருக்கோம். ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணிருப்போம். இப்ப இங்க குரு கோவிந்தவாடின்னு வருதா? இப்ப லெஃப்ட்ல ஒரு ஆர்ச் தெரியுதுங்களா? லெஃப்ட் கட் பண்ணி இந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி போறோம். என்னன்னு தெரியல, இந்த சீசன்ல திடீர்னு மழை பெய்யுது. ஒருவேளை குரு பகவான் நம்மள வர வைக்கிறாரோ? இப்ப நம்ம கோவிந்தவாடி ஊருக்குள்ள போயிட்டு இருக்கோம். மாடி வீடு ஓடு வீடுன்னு ஒரு டிஃபிகல்ட் வில்லேஜ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. ஸ்ட்ரைட்டா போற ரோட்ல லெஃப்ட் கட் பண்ணா கோயில் வரும். குரு பகவான் நம்மள மழையோடு வர வைக்கிறாரு. வந்துட்டோம். இப்ப டைம் 3 மணி. ஆனா இந்த கோயில் 4 o'clock தான் திறப்பாங்க. இப்ப நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த கோயில் யூஸ்வலா காலையில 7 o'clock ஆரம்பிச்சு மத்தியானம் 12 வரைக்கும் இருக்கும். ஈவினிங் 4 மணிக்கு ஆரம்பிச்சு நைட் 8 o'clock வரைக்கும் இருக்கும். ஆனா எவரி Thursday காலையில 5 o'clock ஆரம்பிச்சு நைட் 8 o'clock வரைக்கும் இருக்கும். ஏன்னா குரு பகவானோட டே தான் Thursday. 3 மணிக்கு கோவில் திறந்துட்டாங்க. வாங்க உள்ள போலாம். குரு பகவானை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போது குரு பகவானுக்கு விளக்கேத்துற இடம் இருக்கு. அதுக்கு பக்கத்திலே நாக தெய்வங்களோட சிலைகள் இருக்கு. இந்த கோயிலுக்கு சில சிறப்புகள் இருக்கு. இந்த கோயிலோட கோபுர விமானத்துக்கு கீழே சிவபெருமானுக்கு தனி சன்னதியும் குரு தட்சிணாமூர்த்திக்கு தனி சன்னதியும் அமைஞ்சிருக்கு. கடவுள் கோவிந்தராஜ பெருமாள் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் இங்கு வந்து கைலாசநாதரையும் குரு தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டதா சொல்றாங்க. இதற்கு சாட்சியா கோவிந்தராஜ பெருமாளுக்கு இங்க தனி சன்னதி இருக்கு. அது மட்டும் இல்லாம இதனாலதான் இந்த ஊருக்கு கோவிந்தவாடி அப்படின்னு பேர் வந்ததாகவும் சொல்றாங்க. இங்க இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு நெற்றிக்கண் இருக்கு.
இந்த கோயில்ல மட்டும் தட்சிணாமூர்த்தியின் பாதத்தின் கீழே இருக்கும் முயலகனின் தலை லெஃப்ட் சைட்ல இருக்கும். ஆதிசங்கரர் இங்க வந்து வழிபட்டிருக்காரு. அவருக்கு தனியா கற்சலையும் இருக்கு. இந்த கோயிலோட தல விருட்சம் கல்லால மரம். எவ்ரி சண்டே குரு ஓர என்று அழைக்கப்படும் காலை 11 o'clockல இருந்து 12 o'clock வரைக்கும் குரு பிரீத்தி பரிகாரம் செய்யப்படுகிறது. இதுல கலந்து கொள்றவங்களுக்கு குரு பகவானோட அருள் முழுமையா கிடைக்கும் நம்புறாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களோட ஆட்சி காலத்துல 2010ல இந்த கோயிலை ரெனோவேட் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க. குருவை தரிசனம் பண்ணியாச்சு. அங்க இருந்து திரும்ப காஞ்சிபுரம் டு அரக்கோணம் ரோட் வந்துட்டோம். இங்க இருந்து 2 kilometers தள்ளி வாராகி அம்மன் கோயில் இருக்குன்னு சொல்றாங்க. வாங்க போய் பார்ப்போம். திருமால்பூர் ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்றோம். இந்த பல்லூர்ல இருந்து தான் லெஃப்ட் போனோம்னு சொன்னாங்க. வாங்க போய் பார்க்கலாம். இங்க ஒரு பாலம் வருது. பாலம் தாண்டினோடனே லெஃப்ட்னு சொன்னாங்க. போர்டு தெரிஞ்சு அதான் நினைக்கிறேன். கொஞ்ச தூரம் வந்துட்டோம். இங்க போர்ட் போட்டிருக்காங்க வாராகி அம்மன் கோயிலுக்குன்னு. ரைட் திரும்பலாம். கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்கதான் வாராகி அம்மன் கோயில் இருக்கு. இந்த ரைட்ல திரும்ப போறோம். இங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாராகி அம்மன் கோயில் வந்துட்டோம். வாராகி அம்மன் சப்த கன்னியர்களின் ஒருவர் ஆவார். இவர் மனித உடலோடும் பன்றியின் தலையோடும் காட்சி தருபவர். திருமாலின் வராக அவதாரத்தின் அம்சமாக கருதப்படுகிறார். நேபாளத்தில் பராகி, குஜராத் அண்ட் ராஜஸ்தானில் தண்டினியாக அழைக்கப்படுகிறார். இவர் கந்தஷ்டி மற்றும் பயத்தை போக்கக்கூடியவர் என்று பிலீவ் பண்றாங்க. இவங்க சோழர்களோட வெட்ட தெய்வமாகவும் கருதப்பட்டாங்க. இந்த வாராகி அம்மன் கோயில்ல நெய் விளக்கு ஏத்தனா நல்லதுன்னு சொன்னாங்க. அதை ஏத்த போயிட்டு இருக்கோம். தேங்காயும் விளக்கேற்றுறாங்க, நெய்யிலும் விளக்கேற்றுறாங்க. இது எல்லாத்தையும் விட பூசணிக்கால விளக்கேற்றுறாங்க. இது எல்லாமே வாராகி அம்மனுக்கு உகந்ததா இருக்கும்னு நம்புறாங்க. எபிசோட்ல தட்சிணாமூர்த்தியையும் கைலாசநாதரையும் வராகி அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல பார்ப்போம். பாய்.